வாங்க வாங்க 30 டேஸ் சேலஞ்சில் டே 4 கோலம் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கோலம் எப்படி போடலான்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி இந்த ஒரு ஸ்டென்சில் வச்சு தாங்க இவ்வளோ பெரிய கோலம் போட போகிறோம். அந்த ஸ்டென்சில் ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சுட்டு அதில் சென்டரில் இருக்க ஃப்ளவரில் மட்டும் மாவு போட்டு அதை சென்டர் டிசைனாக எடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டென்சில் அந்த ஃப்ளவருக்கு மேலே கீழே 2 சைட்லேயும் வச்சு மாவு அப்ளை பண்ணி கோலம் போட்டுக்கிறோங்க. இந்த கோலம் யாருக்காக டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னா நர்மதா பால்துறை அவங்களுக்காக தாங்க இந்த கோலம் டெடிகேட் பண்ணுறோம். இப்போ இந்த கோலம் போட்டதுக்கப்புறம் அந்த கோலத்துக்கு மேலே நம்மளோட ஃபில்டரை வச்சு 3 டாட் வைக்கிறோங்க. இப்போ நம்ம அழகான பூக்கோலம் தயார். இப்போ நம்ம கவிதை நேரம். இன்றைக்கான கவிதையை பார்த்துடலாமா? 4 திசையில் மலரும் பூக்கள், நடுவில் அமைதியான அழகு, சிறு புள்ளியில் தொடங்கிய கதை, சிறந்த முடிவில் முடிந்தது இன்று, வாசல் முன் விரித்த வெள்ளை மலர், வந்தவரை வரவேற்கும் நலம்.